ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட டியூக் 200. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்திருப்பேன். இந்த ஃபோர்க் பாருங்கள், ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஷோரூமில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். இன்ஃபார்ம் பண்ணி இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மாற்றி தரேன்னு சொல்லி தான் வண்டி கேட்டிருந்தாங்க. நானும் கொண்டு போய் வண்டி கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி தான் என்னை வர வச்சாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் வண்டி வாங்கி வச்சுட்டு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஆயில் சீல் போயிருக்கும். ஸோ இது வந்து ஆயில் சீல் போயிருந்துச்சு. இதை மட்டும் மாற்றிட்டு சர்வீஸ் முடிஞ்சுன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க. நான் போய் பார்க்கும்போது இது மாற்றவே இல்லை. ஓகேங்களா, அந்த வீடியோ ஒன்று வரும், அதை நான் கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் சீல் மட்டும்தான் மாற்றிருப்பாங்க. முன்னாடி ஃபோர்க் பாருங்கள், கண்டிப்பாக மாற்றலை. இதை பார்த்தீங்கன்னா ஃபோர்க் மாற்றாமே இருக்குது, வேறு ஆயில் சீல் மட்டும்தான் மாற்றி கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த கேடிஎம் ஆப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஸோ மேனேஜர் வந்துட்டு பார்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பார்ட்னு சொல்லிட்டு ஆயில் சீல் மட்டும் மாற்றி விட்டாங்க வண்டியில். ஸோ மாற்றதுனால நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் என்ன சொல்லிட்டேன், நீங்கள் எனக்கு இது சரி பண்ணி கொடுத்தா நான் பில் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பில் பே பண்ணவே இல்லை. வண்டியை போட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு மேனேஜர் வந்து சரி நீங்கள் எடுத்துக்கங்க, ப்ராடக்ட் வந்து அதாவது பார்ட்ஸ் வந்ததும் நாங்கள் கால் பண்ணி சொல்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாற்றிக்கின்னு சொன்னாங்க. நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் கால் பண்ணி கேட்டால் இன்னும் வரலன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 1.5 மந்த் பக்கமாக ஆயிடுச்சு, பார்ட்டே வரல. நானும் கால் பண்ணி ஃபாலோ பண்ணி எனக்கே என்ன சொல்கிறேன்னே தெரியல, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. நான் அப்போ அவங்கள்ட்டே சொன்னேன், நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேங்க நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு சொன்னேன். அப்போ கூட அவங்க கேட்கல. அவங்க ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணவே இல்லை போல். அப்புறம் நான் என்ன பண்ணேன், நம்ம கேடிஎம் இந்தியா ஆப் இருக்குல்ல, அதில் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டேன். அந்த கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் வருது. ரெஸ்பான்ஸ் வந்து ஸோ இன்றைக்கி நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் இன்றைக்கி ஈவினிங் நான் கொண்டு போய் வண்டி விட போகிறேன். வண்டி விட்டுனா அவங்கள 2 நாள் சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க இதை பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். நானும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். நானும் எவ்வளோ ஃபாலோ பண்ணி பார்த்து என்னால் சுத்தமாகவே முடியல. அதனால் நான் பார்த்தீங்கன்னா கேடிஎம் இந்தியா ஆப்பில் வந்துட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டேன். ஸோ உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ அதுக்கு இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ பிளாக் கலருக்கு இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது. இது வந்து அவங்களோட ஃபால்ட்டு தான். அதுவும் அவங்களே சொல்லிட்டாங்க எங்களோட ஃபால்ட்டு தானே சொல்லிட்டாங்க. வாரண்டியில் க்ளைம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அவங்க சொல்லியே. இப்போ வரைக்கும் பண்ணி தரல. நான் வந்து ஆப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க கால் பண்ணி ரெஸ்பான்ஸே பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி வண்டி கொண்டு போய் விட போகிறேன். ஸோ 2 நாளில் சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வண்டி எடுத்துகிட்டு நான் என்னென்ன வீடியோ போடுறேன். நான் மேக்ஸிமம் அவங்க வாரண்டியில் தான் க்ளைம் பண்ணணும். பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்டர் டியூப் மாற்றணும். நான் அதாவது நான் ஃபஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட் பண்ணி செகண்ட் சர்வீஸ் அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணது. அவங்க அந்த அன்றைக்கி அதை சரி பண்ணல. திருப்பி நான் பார்த்தீங்கன்னா 10 டேஸ்க்கு அப்புறம் நான் கொண்டு போய் விடும்போது பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லி தான் விட்டேன். அவுட்டர் டியூப் மாற்றணுங்க, ஆயில் சீல் போயிருக்கு அதுவும் மாற்றணும்னு சொல்லி தான் நான் விட்டது. ஆயில் சீல் போயிருக்கு அதுவும் மாற்றணும்னு சொல்லி தான் நான் விட்டதே. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயில் சீலை மட்டும் மாற்றிருக்காங்க. இப்போ நார்மலாக திங்க் பண்ணுங்கள், இது வந்து பார்ட் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்போது இப்போ ஆயில் சீல் மாற்றோன்னா இன்னர் டியூப்பு ஆயில் சீலையை ரிமூவ் பண்ணி தான் அவுட்டர் டியூப் மாற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு வேலையாச்சுங்களா. அப்போ ஆயிலும் மாற்றி ஆகணும், சீலையும் உடையாமல் கழட்டணும். ஓகேங்களா, இப்போ அவுட்டர் டியூப் இல்லைன்னு தெரிஞ்சதுமே அவங்க கால் பண்ணி என்கிட்ட இந்த மாதிரி பார்ட் இல்லைங்க, நீங்கள் வண்டி எடுத்துக்கிங்க, ஒரு 20 டேஸில் நாங்கள் ஆர்டர் பண்ணி சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் கொண்டு வந்து விடுங்க சொல்லியிருந்தா கூட ஒரே பில்லில் எனக்கு வேலை முடிஞ்சிருந்துருக்கும். இப்போ அவங்க ஆயில் சீல் மாற்றி விட்டாங்க, அதுக்கு ஒரு பில் 1500 போட்டிருக்காங்க. இப்போ நான் கொண்டு போய் விட்டால் மறுபடியும் 2 ஃபோர்க்லேயும் ஆயில் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கும் தனியாக பில் போடுவாங்க. ஸோ இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. ஒரே பில்லில் வேலையை முடிச்சிருந்துருக்கலாம். அவங்க 2 பில்லு போடுறாங்க, 2 லேபர் போடுவாங்க. நீ என்ன பண்ணுறேன்னே தெரில. ஸோ அப்புறம் தெரியல, நான் ஷோரூம் போயிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து மேனேஜர் ரிப்ளை பண்ணல. இப்போ கடைசியாக பேசினப்போ நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு மேனேஜர் லீவில் இருப்பார் போல். லீவில் இருக்கான்னு தான் எங்கிட்ட சொன்னாங்க. அங்கேருந்து இன்னொருத்தர் தான் கால் பண்ணார். கால் பண்ணி தான் என்னோடய கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணி அவர் இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ நாங்கள் ஷோரூம் போயிட்டு என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.